ஹாய் ஹலோ வித் கார்னில நான் உங்கள் கார்னிகா கார்னிட்டோலேருந்து. ஸோ சீக்ரெட் புக்கோட சாப்டர் 2. ஸோ இந்த சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மூணு ஃபார்முலா மட்டும் நீங்கள் நம்பினீங்கன்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி திங் வில் பி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதாவது ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ். இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்கணும். கேட்டதுக்கப்புறமா அதை பிலீவ் பண்ணணும். ஸோ இல்லை, நான் கேட்டதுக்கப்புறமா இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் நமக்குள்ளே இல்லாமல் முழுமையாக நம்ம அதை நம்பணும். ஸோ அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணணும். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நிறையா பேர் வந்துட்டு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் முழுமையாக ட்ரை பண்ண மாட்டோம். இது சக்ஸஸ் ஆகுமா, இல்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பல பயம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும் போது எந்த ஒரு தயக்கமோ இல்லை பிலீஃபோ இல்லாமல் மட்டும் நம்ம கேட்கக்கூடாது. முழுசாக நம்பிடணும். ஸோ இந்த விஷயம் தான் செகண்ட் சாப்டரில் சொன்ன ஒரு முக்கியமான சீக்ரெட்னே சொல்லலாம். ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ். ஸோ நம்ம இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேட்கறதுக்கு முன்னாடி அது கரெக்டாக இல்லை நம்ம வந்துட்டு கரெக்டான விஷயத்த கேட்குறோமா, பாசிட்டிவாக இருக்க விஷயத்த தான் நம்ம கேட்குறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சு கேளுங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்த மட்டும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் நிறையா பேசுவோம். ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ. அண்டில் தட், சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார்னிகா.